அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த மார்ச் மாதம் 6ஆம் தேதி சனி பகவான் கும்பராசியை விட்டு மீனராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகியிருக்கின்றார். இதன் பயனாக இந்த துலாம் ராசியை சார்ந்த அன்பர்களுக்கு இந்த சனி பகவான் 6ஆம் இடத்திற்கு இடப்பெயர்ச்சி ஆகி வந்திருக்கின்றார். 4, 5 6ஆம் இடத்திற்கு வந்திருப்பது அந்த 4ஆம் இடத்திற்குரிய சுப பலன்களும் 5ஆம் இடத்திற்குரிய சுபபலன்களும் பாதிக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. என்றாலும் கூட அவ்வாறு ஜாதகத்திலேயே 4, 5 6ஆம் இடத்தில் இருந்தால்தான் அந்த 4, 5 சுபபலன்கள் குறையும். கோச்சாரப்படி துலாம் ராசிக்கு 6ஆம் இடத்திலே சனி வந்திருப்பது இந்த துலாம் ராசிக்கு நல்ல காலமாகும். அவர் தன்னுடைய மூன்றாம் பார்வையாக அந்த துலாம் ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்ப்பதனாலே அந்த 8ஆம் இடத்தினுடைய பலவர்களாகிய காரிய தடை நீங்கும். துலாம் ராசிக்காரர்களுக்கு காரிய தடை நீங்கும், உயிர் பலம் உண்டாகும், எடுத்த காரியத்திலே வெற்றி அடைவார், தன் மூதாதையின் மூலம் சொத்து கிடைக்கும். மேலும் அவர் அந்த துலாம் லக்னத்திற்கு 2ஆம் இடத்தில் சனி பார்ப்பதனாலே அவருக்கு உறக்கம் குறையும், விரயங்கள் குறையும், வீண் வெளிநாட்டு அலைச்சல்கள் ஏற்படலாம், கனவுகள் அதிகமாக ஏற்பட்டு அந்த கனவுகள் மூலமாக சில விரயங்கள் ஏற்படுவதையும் இந்த சனி பகவான் தடுப்பார். அந்த சனி பகவான் அந்த துலாம் லக்னத்திற்கு 3ஆம் இடமாகிய தனுசுவை பார்க்கின்றார். மீன ராசியிலிருந்து 10ஆம் பார்வையாக அந்த துலாம் ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்கின்றார். 3ஆம் இடத்தை பார்ப்பதனாலே அந்த ஜாதகருக்கு துலாம் ராசியிலே பிறந்தவருக்கு தைரியம் குறையும், துணிச்சல் குறையும், கேள்வி ஞானம் குறையும், காது நோய் ஏற்படலாம், தன்னுடைய உடன் பிறந்த இளைய சகோதரர்களுக்கு துன்பம் ஏற்படலாம், அவர்களிடம் உள்ள உறவு முறிவு ஏற்படலாம். இவ்வாறாக துலாம் ராசியை பிறந்தவர்களுக்கு காரிய தடை நீங்கும், உயிர் பலம் உண்டாகும், விரயம் குறையும், உறக்கம் குறையும், வீண் வெளிநாட்டு அலைச்சல்கள் ஏற்படலாம், வீண் கனவுகளால் வரக்கூடிய தொல்லைகள் நீங்கலாம், தைரியம் குறையும், துணிச்சல் குறையும், கேள்வி ஞானம் குறையும், காது நோய் ஏற்படலாம் மற்றும் உடன் பிறந்த இளைய சகோதர உறவுகள் பாதிக்கப்படலாம், அவர்களுக்கு துன்பம் ஏற்படலாம் என்று சொல்லப்படுகிறது. என்றாலும் கூட இந்த துலாம் ராசியிலே பிறந்தவர்களுக்கு சுக்கிரனும் புதனும் குருவும் ஜாதகத்திலே வலுப்பெற்று ஆட்சி உச்சபலம் பெற்று அமைந்திருந்தால் இந்த பாதிப்புகள் இல்லை என்பதை அறியலாம். இவ்வாறாக துலாம் ராசிக்கு உள்ள சனி பெயர்ச்சி பலன்களை அறிவீர்களாக. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.